Build your dreams, live rich, and leave rich. குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது பணமா, சொத்தா, இல்ல அதையும் தாண்டி ரொம்ப மதிப்புள்ள வேற ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு பணத்தை துரத்துறத கத்துக் கொடுக்காம மதிப்பை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக் கொடுக்கறத பத்தி தான். இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் அவங்க எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. வாங்க உள்ள போகலாம். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 92%. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல. இதுக்கு பின்னாடி பல குடும்பங்களோட உழைப்பு, கனவுகள், ஏமாற்றங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆமாங்க, 100ல 92 குடும்பங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து 3வது தலைமுறைக்குள்ளேயே இழந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பேரன் பேட்டி காலத்துல இல்லாம போயிடுது. இது வெறும் பணத்தை இழக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. அந்த பணத்தை உருவாக்குன அறிவையும் விடாமுயற்சியையும் அந்த மதிப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு சேர்க்காததோட தோல்வி. அப்போ இந்த செங்கிலிய நாம எப்படி உடைக்கிறது? நம்ம பிள்ளைங்களை எப்படி இதுல இருந்து காப்பாத்துறது? இதுக்கு ஒரே வழி அவங்க உலகத்தையும் பணத்தையும் பாக்குற பார்வையே நாம மாத்துறதுதான். அவங்களுக்கு நாம ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்கணும். இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மைய கருத்து. நம்ம பிள்ளைகளை பணத்தை தேடுபவர்களா இல்லாம மதிப்பை உருவாக்குபவர்களா மாத்தணும். ஏன்னா உண்மையான செல்வம்ங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல, அது நாம உருவாக்குற விஷயம். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். பணம்ங்கிறது ஒரு இலக்கு கிடையாது, அது ஒரு பை ப்ராடக்ட். நீங்க மத்தவங்களுக்கு ஒரு மதிப்பை உருவாக்கும்போது, ஒரு பிரச்சனையை தீர்க்கும்போது பணம் தானா உங்களை தேடி வரும். அது ஒரு இயற்கையான விளைவு. இந்த ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே மாறிடும். இந்த 2 கேள்விக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. குழந்தைங்க சாதாரணமா எப்படி கேட்பாங்க? எனக்கு அந்த பொம்மை வேணும்னு கேட்பாங்க. ஆனா நாம அவங்க மனசுல பதிய வைக்க வேண்டிய கேள்வி, அந்த பொம்மைய வாங்குறதுக்கு தேவையான மதிப்பை நான் எப்படி உருவாக்க முடியும்? இந்த ஒரு சின்ன கேள்வி அவங்கள ஒரு நுகர்வோரா இல்லாம ஒரு படைப்பாளியா மாத்தும். மதிப்புனா ஏதோ பிசினஸ் விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுல 3 முக்கியமான பரிமாணங்கள் இருக்கு. முதல் விஷயம் பொருள் மதிப்பு, அதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து ஏதாவது உருவாக்குறது. 2வது உணர்ச்சி மதிப்பு, மத்தவங்கள நல்லா உணர வைக்கிறது, அவங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துறது. 3வது ஆன்மீக மதிப்பு, நம்மளை விட ஒரு பெரிய நோக்கத்துக்காக உழைக்கிறது. இந்த 3 விதமான மதிப்பையும் உருவாக்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இத நம்ம வீட்ல எப்படி நடைமுறைப்படுத்துறது? பாக்கெட் மணி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு புது சிஸ்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இது நீங்க இந்த வாரத்தில இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சிஸ்டம். 3 விஷயம்தான். விஷயம் எதிர்பார்ப்புகள், அதாவது குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறதுக்காக செய்ய வேண்டிய சில கடமைகள். இதுக்கு சம்பளம் கிடையாது. 2வது செலவுகள், பொம்மைகள், நண்பர்களோட சினிமான்னு சில செலவுகளோட பொறுப்பை அவங்க கிட்டேயே கொடுத்துடுறது. அப்போதான் அவங்க தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் வித்தியாசம் கத்துப்பாங்க. 3வது கூடுதல் ஊதியம், இதுதான் சாமான் கிளாவ. இது மூலமா அவங்க வீட்ல சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு மதிப்பு உருவாக்கி அதுக்கு பணம் சம்பாதிக்கலாம். இதுக்கு பேரு ஆக்ஷன் கிக்ஸ், அதாவது உடல் உழைப்பு மூலமா மதிப்பை உருவாக்குறது. இதெல்லாம் வெறும் வீட்டு வேலைகள் இல்ல, தன்னோட உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது மூலமா ஒரு நல்ல விஷயத்த உருவாக்க முடியுங்கிறத அவங்க கண்ணால பாக்குற வாய்ப்பு. ஆனா மதிப்புன்னா உடல் உழைப்பு மட்டும் கிடையாது. அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பிரெயின் கிக்ஸ். இது அவங்களோட மூளைக்கு வேவை கொடுக்கறது. ஒரு புத்தகத்தை படிச்சு அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது, நம்ம குடும்பத்தோட அடுத்த பயணத்துக்கு பட்ஜெட் போடுறது, ஏன் ஒரு வாரம் சர்க்கரே சாப்பிடாம சுய கட்டுப்பாட்டோட இருக்கிறது கூட ஒரு மதிப்பு தான். ஏன்னா சுய ஒழுக்கம்ங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத சொத்து. ஓகே, இந்த சிஸ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இது வெறும் பணத்தை நிர்வகிக்க கத்துக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, இது குணத்தை, தன்னம்பிக்கைய, எதையும் சமாளிக்கிற திறனை உருவாக்குறதுக்கான ஒரு வழி. பெற்றோரா நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம குழந்தைங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது. அவங்க ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டினா கூட உடனே ஓடி போய் நாமளே அதை சரி பண்ணிடுறோம். ஆனா அப்படி செய்யும்போது நாம அவங்களோட தன்னம்பிக்கைய திருடுறோன்னு நமக்கு தெரியறதில்ல. அவங்க சின்ன சின்னதா போராடி ஜெயிக்கிறப்போதான் என்னால என் பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிற திறன் வளரும். அந்த திறன் தான் உண்மையான தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்க திறனும் நம்பிக்கையும் அதிகமா இருக்கிற அந்த மேல் வலது கட்டத்துக்கு, அதாவது மதிப்பை உருவாக்குபவர்ங்கிற இடத்துக்கு வரணும். இதுதான் நம்ம இலக்கு. அப்படி வந்தா அவங்க வாழ்க்கைய நம்பிக்கையோட அவங்களே உருவாக்குவாங்க.
இப்போ நாம எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச பத்தி பேசலாம். நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல பணத்தை பார்க்கவோ தொடவோ முடியறதில்ல. இந்த சூழல்ல குழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பை எப்படி கத்துக் கொடுக்கிறது? யோசிச்சு பாருங்க, இப்போலாம் பணம்னா என்ன? அது வெறும் ஸ்கிரீன்ல தெரியற ஒரு நம்பர், ஒரு டச், ஒரு கிளிக், அவ்வளவுதான். ஒரு பொருளை வாங்க நாம எவ்ளோ உழைக்கிறோம், அதுக்கு எவ்ளோ மதிப்பு கொடுக்கறோங்கிற தொடர்பு சுத்தமா இல்லாம போயிடுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதோ சில பிராக்டிகல் டிப்ஸ். அவங்க ஒரு கேம்ல ஏதாவது வாங்குனா அந்த பணத்தை உங்ககிட்ட கேஷா கொடுக்க சொல்லுங்க. மாசம் மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கூட உட்காந்து பாருங்க. தேவையில்லாத ஒரு பொருளை ஆன்லைன்ல வாங்க போறாங்களா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க. இந்த காத்திருப்பு காலம் அவசரப்பட்டு வாங்குற பழக்கத்தை கட்டுப்படுத்தும். இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன? நம்ம குழந்தைங்க மனசுல நாம ஆழமா பதிய வைக்க வேண்டிய அந்த ஒரு வாழ்நாள் பாடம் என்ன? இதுதான். நாம பணத்தை துரத்த தேவையில்ல. நாம மதிப்பை உருவாக்கினா போதும். பணம் நம்மள தேடி வரும். மதிப்புங்கிறது நாம ஒவ்வொரு நாளும் உருவாக்குற ஒரு விஷயம். நாம எப்படி மத்தவங்களுக்கு உதவலாம், எப்படி பிரச்சனைகளை தீர்க்கலான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சா போதும். நிதி வெற்றிங்கிறது அவங்க துரத்துற இலக்கா இருக்காது, அவங்கள பின்தொடர்ற நிழலா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நோக்கம் பணக்காரனா வாழ்றது மட்டும் கிடையாது, நம்ம பாரம்பரியத்தையும் வளமானதா விட்டுட்டு போகணும். அந்த உண்மையான செல்வம்ங்கிறது பணமோ சொத்தோ இல்ல, நம்ம அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுக்கிற இந்த மதிப்புகள் தான். வளமாக வாழுங்கள், வளமாக விட்டுச் செல்லுங்கள்.